வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையில் நடந்த திடீர் சம்பவம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 52க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்த நிலைமையில் பெரும் ஒரு அதிர்ச்சியிலும் திமுகவின் அரசின் மீது கோபத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்களாம் தமிழக மக்கள். காரணம் என்னவென்றால் பெரும் விதத்தில் அங்கு அதாவது காவல் நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட இருந்திருக்காது கள்ளச்சாராயம் செய்யக்கூடிய இடம். அந்த அளவிற்கு இருக்கும்பொழுது காவல்துறையினர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா, இல்லை அவர்களுடைய அலட்சிய போக்கால் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அனைத்து விதமான எதிர்ப்பு தரப்பினர்களும் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதிகாரிகளின் அலட்சிய போக்குகளுக்கு இவ்வாறு நடந்த உயிர்களுக்கு சேதம், அதாவது ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருந்திருக்கிறது. இதே போன்று இந்த ஒரு இடம் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல இடங்களில் இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஒன்று இறந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது இவ்வளோ பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தையே உலக்கி பேர் அதிர்ச்சியில் ஆக்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு கருணாபுரத்தின் விஷச்சாராயம் சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இது சட்டப்பேரவையில் இந்த பேச்சுக்கள் ஈடுபட்ட உடனே எதிர்க்கட்சியை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே பார்த்தீங்கன்னா போலீசார் போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஒரு விஷயத்தை இங்கு பேசக்கூடாது என்ற ஒரு செயலா, இல்லை என்றால் இதற்கு பெரும் அளவில் எதிர்ப்புகள் வீசுகிறதா என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதற்கான ஒரு விடுப்பு காலம் பிறக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தற்பொழுது விஷச்சாராயம் அருந்தி இறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறுகிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பெரும் அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பெரும் வகையை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களுக்கு பஞ்சமில்லாமல் ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் போதை கொள்ளை என்று பார்த்திங்கன்னா அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோத செயல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பல அரசியல் தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் நிலைமையில் தற்பொழுது அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறதாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு என்று ஒரு சிலர்கள் பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மேலும் இதனை தொடர வேண்டாம், தொடரக்கூடாது, எங்கும் கள்ளச்சாராயம் விற்பதை தடை செய்ய வேண்டும், கள்ளச்சாராயம் விற்றால் அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்றால் ஒரு உயிரிழப்பின் காரணமாக அவருடைய குடும்பமே நடுத்தெருவில் நிற்கக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. அதே போன்று 52க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது அவர்களுடைய குடும்ப நிலை என்பது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஒரு சில பேச்சுக்கள் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.